Hey guys, welcome back to our channel CRAFFITY World. So நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and bell icon press பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா காட்டும். And வழக்கம் போல சாரி சொல்லிக்கிறேன், வீடியோ போடுறது இல்ல. And weekly 2 வீடியோஸ் ஆச்சு போடணும் அப்படினா ட்ரை பண்ணி போடுறேன். So sorry. ஓகே, இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு இல்லையா? என்னடா இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கே போடுறேன்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி தான் டைம் இருந்துச்சு, அதனால தான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். ஸோ கார்ட்போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். கார்ட்போர்ட், பெயிண்ட்டு, டேப்பு இது இருந்துச்சுன்னா போதும். ஓகே, கார்ட்போர்டு இந்த கார்ட்போர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் நோட் அட்டையிலலாம் இருக்கலாம், அந்த கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப்க்கு இந்த ஷேப்பு தான் வரையணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பு தானே வரைஞ்சிக்கலாம். நான் எதை பார்த்து செய்கிறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு பேட்ச் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பேட்சை பார்த்து தான் நான் சரி அந்த பேட்சே வச்சு நம்ம இந்த மாதிரி செய்யலாமே, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே, எப்படி இருக்குன்னு நினச்சி ட்ரை பண்ணேன். பட் சூப்பராக வந்துச்சு. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் கடன்னு பண்ணுறதால கொஞ்சம் அந்தளவுக்கு நீட்டபிளாக இருக்காது. பட் நீங்கள் கொஞ்சம் நீட்டபிளாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஐடியா ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே பேட்ச் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கட் பண்ணிக்கிறேன். மேலே இந்தியான்னு எழுத போகிறோம். ஸோ அதனால் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கீழே ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா? அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஆரஞ்சு, ஒயிட், க்ரீன்லாம் போடணும்ல, அதுக்காக நான் சேம் சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கேல் வச்சு நான் பென்சில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் க்ரீன், இது 3 கலரையும் நான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணுற அந்த இடத்துல நீங்கள் கலர்டு ரைஸு அப்படி இல்லைன்னா நிறைய இருக்குது, கலர் அரிசியில் கலர் பண்ணி அது மாதிரி கூட போடலாம். அப்படி இல்லைன்னா நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். உப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக பண்ணிவிட்டேன், கலர் மட்டும் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் அடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஒயிட் மட்டும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது காய வச்சிட்ருக்கேன். என்னடா பண்ணுறா இவள், வீடியோ இங்கே இருக்குது என்னமோ பண்ணுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. அதை காய வச்சுட்டு இருந்தேன். ஓகே, இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் எல்லோ கலர் பண்ணிவிட்டேன். கோல்டு கலர் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் பண்ணிட்டேன். எல்லோ கலர் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்து அதில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேவா? நான் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ரொம்ப ஜூமில் வச்சு பண்ணதால் நான் பண்ணுறதே எங்கேயோ போகுது. ஓகே, இப்போ இந்தியா அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஸோ நானே சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ரொம்ப தின்னான ப்ரஷ் எடுத்திருக்கேன். அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு அசோக சக்கரா இருக்குல்ல, அந்த மாதிரி நான் ப்ளூ கலர் எடுத்து வரைகிறேன். ரொம்ப தின்னான ப்ரஷ் வேணும், இல்லை அப்படின்னா அது நல்லா வராது. ஸோ அதுக்காக அந்த மாதிரி சும்மா நான் வரைஞ்சிடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு தான் சும்மா போட்டேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே நீங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எதனா அவுட்லைன் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஹூக் இருக்குல்ல, ஹூக் நம்ம ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒட்டக்கூடாது. கீழே சென்டர் அதுக்கு ஆப்போசிட்டான பக்கத்தில் தான் ஒட்டணும். நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது இந்த சைடு இருக்கா, ஏன்னா நம்ம இந்த பக்கம் திருப்பி ஒட்டினா நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் சும்மா சிம்பிளாக இந்த டேப் வச்சுருக்கேன். செல்லோ டேப் தான் கரெக்டாக ஒட்டும். என்கிட்ட இந்த டேப் தான் இருந்துச்சு, அதனால் நான் ட்ரை பண்ணி ஒட்டியிருக்கேன். சும்மா நீங்கள் செல்லோ டேப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி செல்லோ டேப் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. இல்லைனா இங்கே க்ளூ கன் ஆர் ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் கண்டிப்பாக ஒட்டாது. ஓகே, இந்த மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்மளுடைய கிராஃப்ட்டு. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் போட்டதே கொஞ்சம் அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு ரொம்ப சாரி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இந்த பேட்ச் நான் இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போதைக்கு பர்ஸ்லாம் இருந்துச்சு, சும்மா அதில் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காட்டும். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். Bye from me.